ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி அவர்களை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளை நாம் பலன் கொண்டு திட்டமானதாக இருக்க வேண்டும் என்பது. சில நேரம் நம்ம எதை நினைச்சு பயப்படுறோமோ அதை ஆண்டவர் முடியடிச்சு நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்கு முன்பாக சென்று ஜெயத்தை தர வல்லவராக. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், whatever be your questions in your mind, whatever is daunting you, உங்களை அழுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீங்களா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். பலன் கொண்டு திட்டமானதாயிரு. பிரயாணம் அல்லது பயணங்கள் சுவாரஸ்யமானது இல்லை? நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த ட்ராவல் டைம் நமக்கு கிடைக்கும். ஜேர்னி கிவ்ஸ் இஸ் அ லாட் ஆஃப் சுவாரஸ்யமான காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஐ ரிமெம்பர் ஒரு அண்ணன் ஒரு பயணத்தில் போயிட்டு இருந்த பொழுது அவர் என்ன பண்ணார், டீ குடிக்கிறதுக்காக இறங்கினார். டீ குடிக்கிறதுக்காக அவர் இறங்கிட்டு டீ வாங்கினோன்னே இந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் வரும் தெரியுமா, ஹார்ன் அடிச்சுட்டு எடுப்பாங்க. அந்த ஹார்ன் சத்தம் கேட்டோன்னே பதட்டமாக ஓடி போய் டீயை எடுத்துக்கிட்டு ஓடி போய் ட்ரெயினில் ஏறிட்டார். ட்ரெயினில் ஏறிட்டு அவர் கோச்சை தேடி அந்த கோச்சுக்கும் போயிட்டார். போனால் அந்த கோச் வேறு மாதிரி தெரியுது. நம்ம உள்ளே இருக்கும்போது தெரியும் இல்லையா, நம்ம யாரெல்லாம் நம்ம சுற்றி இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும். போய் பார்த்தா வித்தியாசமாக இருந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்னென்னா வந்துட்டுருக்கார். ஆந்திராவிலேருந்து சென்னை வந்துட்டு இருந்தார். அந்த ஸ்டேஷனில் அவர் சென்னை வர ட்ரெயினில் ஏறுறதுக்கு ஆப்போசிட்டில் அங்கேருந்து டெல்லி போகிற ட்ரெயினில் ஏறிட்டார். ரெண்டும் வேறு வேறு பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தது. நடுவில் கடையில் இருந்தவர் ஹார்ன் அடிச்சோடு ஓடி போய் மாறி ஏறிட்டார். ஏறி அந்த ட்ரெயினில் போயிட்டார். ஆப்போசிட் டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டார். சில நேரம் பயணங்கள் இப்படிப்பட்ட சுவாரஸ்யங்களை அல்லது சவால்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒவ்வொரு பயணமும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்குது. சரியா? எனக்கு தெரியாது ஆண்டவர் என்னோட என்ன பேசி கொண்டு இருக்கிறார் என்பதற்காக நான் காத்து கொண்டு இருந்த பொழுது, போன வாரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை திரும்ப 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 ஆண்டவர் எனக்கு சொல்லி கொண்டு இருந்தார். பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். இந்த வார்த்தை திரும்ப 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 வந்தது. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இது திரும்ப திரும்ப ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். எதனாலன்னு எனக்கு தெரியாது, பட் அது மாத்திரம் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. நான் ஆதி ஆகமத்தில் என்னுடைய தியான பகுதிகளை பார்க்கும் பொழுதும் அதே காரியம் திரும்ப திரும்ப ஆண்டவர் அங்கேருந்து பேசுகிற காரியத்தை என்னால் உணர முடிந்தது. ஏன்னா நோவாவின் காலத்தில் நோவாவை தவிர மீது அனைத்து ஜனமும் தேவன் அருவருக்கக்கூடிய பாவத்தில் உலண்டு போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அக்கிரமம் தேவனிடத்தில் எட்டினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, மனிதனை படைத்ததை குறித்து தேவன் விசனப்பட்டார். அவர் கஷ்டப்படுறார். ஐயோ நான் ஏன் இவங்களை படைச்சேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிற அளவுக்கு அந்த பாவம் அங்கே நிறைந்து இருந்ததை பார்க்க முடியுது. அதன் மத்தியில் நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அவன் நீதிமானாக இருக்கிறான். அந்த ஜனங்கள் மத்தியில் அவன் நீதிமானாக இருக்குதான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் அதை குறித்து யோசித்து கொண்டிருந்த பொழுது ரொம்ப போராட்டம். இப்போது நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதா நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆனால் நம்ம நீதிமானாக வாழ்கிறதுக்கான ஒரு உத்வேகம் எங்கே இருக்குது? எதனால் நம்ம வாழணுன்ற ஒரு கேள்வி வருது. அவ்வளோ சுற்றி போராட்டம் இருக்குது. அவ்வளோ பேர் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் மாத்திரம் தனித்து விடப்பட்டவர்களாக இருப்போம். இது ரொம்ப நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாக தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும். இதை குறிப்பாக ஒரு பெரிய கார்ப்பரேட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே பார்க்க முடியும். இல்லை பள்ளிக்கூடத்தில் காலேஜில் பார்க்க முடியும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வேறு விதமாக இருப்பாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழணும்னு முற்படும் பொழுது நாம் வேறுபட்டவர்களாக வித்தியாசப்பட்டவர்களாக இருப்போம். வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, தனித்து விடப்பட்டவர்களாக இருப்போம்.
தனித்து விடப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் இப்போ நான் யோசித்து பார்த்தேன், 100 ஆண்டுகளாக அந்த பேழையை கட்டிகிட்டே இருக்கிறார் கஷ்டத்தோட. எவ்வளோ வேலை, எவ்வளோ கஷ்டம் இல்லை, அதை நின்று கட்டி ஆகணும். அதை கட்டுறாரு, எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ போராட்டம். இந்த 100 ஆண்டுகளாக போதிச்சுக்கிட்டே இருக்கிறார், மனம் திரும்புங்க, மாறுங்க. ஆண்டவர் கோபம் உக்கிரத்தில் இருக்கிறார். அவர் மழையினால் வெள்ளத்தினால இதை அழித்து போடுவேன்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு நீங்கள் மனம் திரும்புங்கன்னு அவர் வேலை செய்து கொண்டு மனம் திரும்புதலை குறித்து பேசிக்கிட்டே இருந்தார். போடா கிளட்டு போயில, உனக்கு என்னடா தெரியும்னு சொல்லி அந்த நாட்களில் இருந்தவர்கள் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டுல ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். அவ்வளோ வேதனையின் மத்தியில் அவர் தொடர்ந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ முயற்சி எடுத்து கொண்டு இருந்தார். அப்போ உண்மையில நான் நினைக்கிறேன், ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருப்பார், பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, என்ன வேணால் நடக்கட்டும், உன்னை சுற்றி நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னிடத்துல கிருபை பெற்றாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நோவாவை தேற்றி இருக்கலாம்ல. எவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இன்றைய உலகத்தில் sin is being normalized. இன்னைக்கு எதையும் நம்ம பாவம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கால்ட் த லைஃப் ஸ்டைல். இது வாழ்க்கை முறையாக இன்னைக்கு பேசப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பாவ பழக்க வழக்கங்கள், அல்லது நம்ம அதை பாவம்னு சொல்லக்கூடாத அளவுக்கு மாறப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லை? அப்போ இந்த சூழ்நிலையில் நான் எப்படியாக வாழ்வது? அநேக நேரம் நம்ம அநேகர் மனம் உடைந்து போகிறோம் இல்லை? ஒரு வேளை 1980களில் மருத்துவத்துறையில் ஒரு காரியம் உண்டு. சுகர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சர்க்கரை உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ சுகர் இருக்கணும், எவ்வளோ சுகர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரெகுலேஷன் அப்போ கிடையாது அதிகமாக. எனக்கு நான் சொல்கிறது சரியாக இருந்தால் 89, இஃப் ஐம் ரைட், 1989 அமெரிக்காவோட அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து ஒரு காரியத்தை அவங்க ஆராய்ச்சி பூர்வமாக கொண்டு வந்துட்டு சொல்கிறாங்க, சுகர் லெவல் 200க்கு கீழே இருக்கணும், அப்போ தான் அது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் டயபெட்டிஸில் இருக்கிறது அவங்க புரிஞ்சுக்கொண்டாங்க. அதுக்கான மருத்துவத்தை அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு 96 ஐ திங்க் அதை திரும்ப கம்மி பண்ணாங்க, 150 குறைச்சாங்க. சரியா? அப்போ இன்னும் நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக மாறினாங்க. 2000 அந்த பகுதியில் அதை 150லேருந்து 100க்கு கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அப்படி 100க்கு கொண்டு வந்த உடனே ஓவர் நைட்டில் இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 43 கோடி ஓவர் நைட்டில் 43 கோடி பேர் என்ன நோயாளி ஆயிட்டாங்க, நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட், அதாவது சுகர் லெவல் இண்டெக்ஸ் 100க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அத்தனை பேர் நோயாளிகளாக இல்லை, டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இல்லை. அது வந்த உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, இப்போ நோயாளிகளாக மாறிட்டாங்க. ஒருவேளை இந்த சளியும் காய்ச்சலும் ஒரு பெருசாக ஒரு சீரியஸாக பார்க்கப்பட்ட வியாதியாக எப்போவுமே இருந்ததில்லை. ஆனால் இந்த பன்றி காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் யார் இருமுனாலும் நமக்கு பயம் வர ஆரம்பிச்சுது. நான் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னை ஐசோலேட் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய விஷயம் இந்த உலகத்தில் நமக்கு பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்குது இல்லையா? இன்றைக்கி எதுவுமே ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டேங்குது, பயத்தை உண்டு பண்ணுது. இன்றைக்கி கல்கட்டாவில் நடந்த அந்த சம்பவம், மத்திய பிரதேசில் நடந்து கொண்டு இருக்கிற சம்பவம், இப்போ ஈரோட்டில் இன்றைக்கி சமீபமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. ஐயோ, வெளியே போகிறதுக்கே பயங்கிற எண்ணம் ஒரு நிலை ஓடி வர, நம்ம இப்படி பல பிரச்சனைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இதன் மத்தியில் நம்ம பரிசுத்தமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நமக்கு என்ன உற்சாகம் இருக்குது, என்ன தேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு
திடமனதாயிரு. நிறைய காரியம் இந்த உலகத்தில் பல போராட்டங்களை கொண்டு வந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில், பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. இது யாருக்கு சொன்னாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிரபலமான வேத பகுதி யோசுவாவின் இடத்துல சொன்னார். வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவுக்கு இதை சொல்லும் பொழுது அங்கே அவனுக்கு இருந்த நிலை என்ன அப்படின்னு நம்ம உற்று பார்ப்போம் என்று சொன்னால், மோசே, அதாவது தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே ஓங்கிய புயத்தினால, இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, வேதத்தில் இருக்குது இந்த வசனம், இந்த வார்த்தை இருக்குது, ஓங்கிய புயத்தினால, அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம், அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓங்கிய புயத்தினாலே இஸ்ரவேல் ஜனத்தை பலத்த கிரியைகளை செய்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயை கொண்டு தேவன் நடத்தி வந்தார். அற்புதம் செய்தார், பயங்கரமான காரியங்களை மோசேயை கொண்டு செய்தார். அது மாத்திரம் இல்லை, மோசே தேவனோடு சீனாய் மலையில் முகமுகமாய் 40 நாட்கள் தங்கி இருந்து தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டு, கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்துக்கான திட்டத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் வாழும்படியான சட்டத்தையும் பெற்றுக்கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட தேவ மனுஷன் அவர் அந்த மகிமை இறங்கின பொழுது அவர் முகம் அப்படியே பிரகாசித்தது. அவரை யாராலையும் பார்க்க முடியாத மாதிரி இருந்தது. அவங்க எல்லாரும் முகத்தை மூடிக்கொண்டாங்க. அவர் போய் பாறையின் இடத்துல பேசுவார், தண்ணி பிச்சுக்கிட்டு வரும். ஏதோ ஒரு மரத்தை வெட்டி அங்கே இருக்கிற ஒரு தண்ணீரில் போடுவார். அந்த தண்ணி அது வரைக்கும் கசப்பாக இருந்தது. கசப்புனா வெறும் கசப்பு இல்லை, அது மரணத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதை சாப்பிட்டா அதில் விஷம் கலந்திருந்த காரியம் மாறி போய் மதுரமாக ஜீவன் கொடுக்கிற ஒரு தண்ணீராக அதே தண்ணீர் மாறுது. செங்கடல் பிளக்குது. இத்தனை பெரிய அற்புதங்களை செய்த தேவன் அற்புதமாக தம்முடைய ஜனங்களை அவரை கொண்டு நடத்தி வருகிறார். இத்தனை வல்லமையாக நடத்தி வந்த மோசே என்ன செய்தாருங்க? 1ஆம் வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு. இத்தனை வல்லமையாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்த ஒரு மகா பெரிய தலைவர் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லை. அவரை தேவன் எடுத்துக்கொண்டார். இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் வந்திருக்கு. யோர்தானுக்கு கிழக்கே இந்த ஜனங்கள் இப்போ செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் பின்னாடி வாசிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சிலருக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசே புத்திரரில் பாதி பேருக்கு, மனாசேயின் பாதி பேருக்கு இந்த பகுதியில் கிழக்காக, யோர்தானுக்கு கிழக்காக அவர்களுக்கான குடி உரிமையை அல்லது அவர்களுக்கான சம்பத்தை மோசே கொடுத்துட்டாரு. ஒரு சிலருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்கல. இன்னொரு சிலருக்கு 9.5 கோத்திரம் இருக்குது இல்லை, மனாசேயின் பாதி கோத்திரம், மீதி 9 கோத்திரங்கள் இருக்கு. இவங்களுக்கான சுதந்திரத்தை யோர்தானுக்கு அப்புறத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சுதந்திரத்திற்குள்ளாக இவங்களை நடத்துறதுக்கு இப்போ யாரும் இல்லை, ஆட்கள் இல்லை. அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியுதுங்களா? மகா பெரிய அற்புதத்தை, மகா பெரிய விடுதலையை அனுபவித்த ஜனங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துல வந்து சிக்கிட்டாங்க. இது மேற்கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. இந்த தருணத்தில் கர்த்தராகிய தேவன் நூனின் குமாரனாகிய யோசுவாவோடு கூட பேசுகிறார். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இங்க 3 காரியத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, ஏற்கனவே பார்த்தது போல மோசே மரித்து போனான், இஸ்ரவேலை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. ஸோ அங்க இஸ்ரவேலை நடத்தும்படியாக ஒரு தலைவனை தேவன் அழைக்கிறார். யோசுவாவை தேவன் அழைக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல,
அவர் சொல்லுகிறது, இந்த ஜனத்துக்கு, இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் வாக்கு பண்ணினதுபடி நான் இந்த ஜனத்துக்கு எதை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று நான் நிர்ணயித்திருக்கிறேனோ அந்த சுதந்திரத்தை நான் இவர்களுக்கு கொடுக்கும்படி நீ நடத்தி செல். இவங்களை நடத்தும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். Now Joshua is going to start an adventurous journey, not alone but with a large crowd. ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு கூட சேர்ந்து, இல்லைங்களா, ஒரு அட்வென்ச்சரஸ் ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். இதுல யோசுவாக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வேற ஆண்டவர் கொடுக்கிறாரு. மோசேக்கு அடுத்த தலைவனாக, இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மோசஸ். யோசுவாக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்து அழைக்கிறார். நிச்சயமா நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும், யோசுவாக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும், நிறைய பயம் வந்திருக்கும். ஏன்னா மோசேயை எதிர்த்து பேசின கூட்டம் இது. யாரை எதிர்த்து பேசினாங்க? மோசேயை எதிர்த்து பேசினவர்கள், மோசேக்கு எதிராக முறுமுறுத்த கூட்டம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த தேசத்திற்குள்ள 2 பேரை தவிர வேற யாரும் எகிப்திலிருந்து கிளம்பின யாரும் வரல. எகிப்திலிருந்து கிளம்பின எல்லாரும் 40 ஆண்டுகளில் வழியிலேயே மரித்து போனார்கள். தேவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க. மோசே கூட இல்லைங்க. ஸோ எகிப்திலிருந்து வந்தவர்கள் யாரும் இல்லை. எகிப்தில் இருந்து நடந்த அத்துணை காரியங்களும் யோசுவாக்கு தெரியும், காலேபுக்கு தெரியும். இவர்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டாண்டிங் டாஸ்க் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை, மிகப்பெரிய பொறுப்பை, மிகப்பெரிய அழைப்பை யோசுவாக்கு கொடுக்கிறார். யோசுவாக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ மிதிக்கிற இடத்த இல்ல, நீங்கள் மிதிக்கிற இடத்த, நீ போற இடத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் நாங்க சொல்லப்படல. அழகா சொல்லியிருக்காரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும். ஸோ இவன் தனியா போயிட்டு நான் போறேன் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போக முடியாது. இந்த ஜனத்தை கூட கூட்டிட்டு போகணும் இல்லையா? ஸோ தனியா போக சொல்லிட்டா கூட ஓகே ஆண்டவரேன்னு போயிடலாம். ஆனால் இந்த ஜனத்தை என்ன செய்யணும்? கூட அழைத்து கொண்டு போகணும். எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். பட் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எந்த இடத்தெல்லாம் உங்கள் கால் படுதோ, நீங்கள் எதையெல்லாம் மிதிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு சுதந்திரமாக நான் தருவேன்ப்பா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா என்று சொல்லி இங்கே வாக்கு கொடுக்கிறார். வனாந்தரமும் இந்த லிபனேனும் தொடங்கி எப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பயந்து கொண்டிருக்கிறான். மோசேயே எதிர்த்த கூட்டமாச்சு. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இப்போ யோசுவாக்கு எதிராக நிற்கிறது 2 கூட்டம். நல்லா விளங்கணும். ஒன்று எதிரிகள், அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏத்தியர்கள், எபூசியர்கள், 12 ராஜாக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய ராஜ்யம் இருக்குது. இவர்கள் அத்துணை பேர் இவங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த எதிரிகள், இவர்களை தாக்கும்படியாக இருக்கிற எதிரிகளை இவர் சமாளிக்க வேண்டும். அவர்கள் இவருக்கு, யோசுவாக்கு எதிர்த்து நிற்பார்கள் இல்லையா? வந்தவனும் ஐயா வாங்க வாங்க ப்ளீஸ் கம், நாங்கெல்லாம் கிளம்புறோம், நீங்க வந்து எங்க ஊர்ல இருந்துக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அப்போ சத்துருக்கள் எதிர்த்து நிற்க போகிறார்கள். அதுக்கு இவங்க ஆயத்தமாகணும், அதற்கு எதிர்த்து போராட வேண்டும். 2வது மோசேக்கு எதிர்த்து பதில் இந்த ஜனமே இவங்களுக்கு எதிராக, யோசுவாக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யோசுவாவுக்கு இங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல
உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. 4 முறை இந்த ஒரு அதிகாரத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையை நான் தலைவனாக நடத்தினது போல உன்னையும் நடத்துவேன். நான் மோசையை கொண்டு விடுதலையை தந்தது போல உன்னை கொண்டும் செய்வேன். மோசையால் செய்ய முடியாததை, இந்த சுதந்திர பூமியை உன்னை கொண்டு அவர்களுக்கு நான் தருவேன். நீ முன்னேறி செல். இன்னைக்கு ஒரு வேளை எதிர்கொண்டு இருக்கிற எதிர்காலத்தை குறித்த கேள்வியும் பயமும் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஆண்டவரே, அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே. நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய பலவீனம் இருக்கு, இல்ல நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் இருக்குது ஆண்டவரே. We face a lot of discouragements. Sometimes not everybody are encouraged all the time. We face discouragements. நன்மை செய்து கெட்ட பேரை வாங்குற சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் இல்லைங்களா? நன்மை செய்ய முயற்சி எடுக்கிறோம், அது எப்படி மாறுது? கெட்ட பேர் நம்ம வாங்கும் மாதிரி மாறி போகிறோம். நிறைய மன அழுத்தத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சிலருக்கு தங்கள் குடும்பத்தை குறித்த கேள்வி இருக்கலாம். இல்லை, குறிப்பாக நீங்கள் குடும்ப தலைவராக இருந்தீங்கன்னா இந்த குடும்பத்தை நான் தலைவனாக எப்படி நடத்துறதுன்ற ஒரு கேள்வி வரலாம். பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போகிறேன் ஒரு கேள்வி. ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் நடத்தி போகணுமேப்பா, எப்படி நான் நடத்துறது? உலகத்தை சுற்றிலும் பாவம் இருக்குது. அந்த பாவம் கொடுக்காத அன்பை, இந்த பாவம் அல்லது இந்த பாவ உலகம் கொடுக்காத அன்பை, இந்த பாவ உலகம் சித்தரிக்காத ஆசீர்வாதத்தை, இந்த பாவ உலகத்திலிருந்து அவர்களை எப்படியாகிலும் விலக்கி பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி என்னுடைய அடுத்த தலைமுறையை கர்த்தருக்குள்ளாக நடத்தி கொண்டு போகணுமே அப்பா. என்னால் முடியுமா? இது என்னால் தெரியுமா? எனக்கு அதை செய்ய முடியுமா? நான் எப்படி செய்வது? எனக்கு அறிவு இல்லையே, ஒரு வேலை குறைவு இருக்கிறதே, எனக்கு என்னுடைய வேலை என்னை குடும்பத்திலிருந்து அநேகமாக விலக்கி வைத்திருக்கிறதே. சில நேரங்கள் துவண்டு போகிறோம், சரீரத்தில் பலவீனம் அடைந்து போகிறோம். எப்படிப்பா நடத்த போகிறேன்? பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கே சாமி, எப்படி நான் நடத்த போகிறேன்? போதுமான வருமானம் வீட்டில் இல்லையே, நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை சந்திக்க போகிறோம்? சிலருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், இல்லை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கான தேவைகள் இருக்கா? அதை எப்படி சந்திக்கிறதுன்ற ஒரு கேள்வி. முதல்ல கல்யாணம் யாராவது நம்மளை பண்ணிக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எனக்கு இருந்தது அந்த வாலிப வயதில். என்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். இல்லை, நிறைய கேள்விகள். என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில்? எப்படியாக நான் எதிர்காலத்தில் பயணிக்க போகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி அவர்களை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொல்லுகிற காரியம், பலன் கொண்டு திட்டமனதாயிரு, பலன் கொண்டு திட்டமனதாயிரு. நான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறேன், சர்வ ஏகாதிபத்தியம் என்னுடையது, நான் தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாவாக ஆளுகை உள்ளவனாக நான் இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்த வல்லவனாக இருக்கிறேன். I am there with you. I am there with you. Step out in faith. விசுவாசத்தோடு கூட நீ பயணம் செய். வாழ்க்கையை முன்னேற்றி நடத்திப்போ. கர்த்தராகிய தேவன் உன்னோட உங்களோடு என்னோடும் இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். அடுத்ததாக இதே வார்த்தையை அவர் சொல்லுகிறார்.
இந்த ஜனத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு. முதல்ல சொன்னாரு, பயப்படாத, உன்னோட கூட இருக்கிறேன், பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு, ஆமாம் இந்த உலகம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசும், உன்னை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், அல்லது இந்த நியாயப்பிரமாணங்களை நீ பின்பற்றும் பொழுது உனக்கு சோதனைகள் ஏற்படலாம். அல்லது இப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்வை, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கோணலும் ஆணலுமான இந்த சந்ததியின் மத்தியிலே நீங்களும் நானும் சாட்சிகளாக, பிழையற்றவர்களாக, கரையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இல்லைங்களா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மனம் புதிதாகிறதுனாலும், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுனாலும், நம்முடைய சிந்தையிலே நாம் மறுரூபப்படுவதினாலும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார். கர்த்தர் விரும்புகிற அந்த பண்புகள், ரொம்ப அதை அழகாக சொல்லணும், சிம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிடலாம். ஆவியின் கனி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கிற அந்த விஷயம், இந்த 9 குணாதிசயங்களும் நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதையெல்லாம் நடத்துவதற்கு, இப்படி வாழ்வதற்கு மாத்திரம் கவனமாயிரு. எப்படி இரு? கவனமாயிரு. இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் டஃப் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் sin. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் போராட்டம், நம்முடைய போராட்டம். வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம், இந்த வசனத்தை தியானிப்பது நலமாயிருக்கும். 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. பாவம் நம்மை இழுத்து தள்ளும்படியாக, பிசாசானவன் நம்மை பாவத்தில் இழுத்து தள்ளும்படியாக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். யாக்கோபிலே வாசிக்கிறோம், நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். ரெசிஸ்ட், எதிர்த்து நில்லு. பிசாசு நம்மை விழத்தள்ளும்படியாக நிறைய வஞ்சனைகளை கொண்டு வருகிறான், நியாயம் கற்பிக்கிறான் பாவத்தை. அப்போ ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற, ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வாழ்வை நீங்களும் நானும் வாழ்வதற்கு, அந்த வாழ்வுக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை நாம் அனுபவிப்பதற்கு நாம் முயற்சி செய்து முன்னேறி செல்லும் பொழுது பிசாசானவன் தந்திரமாய் நம்மை விழத்தள்ளும்படி எத்தனிக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக பேதுருவானவர் எச்சரிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏன் தெரியுங்களா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் யாரை அழித்து போடலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அவங்கள இந்த சூழ்நிலையில் யோசுவாவுக்கு அவர் சொன்னதை, அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் திடமனதாயிரு. திடமனதாயிரு, விட்டுடாத, திடமனதாயிரு. நியாயப்பிரமாணத்தின்படி, தேவனுடைய சட்டத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை நிர்ணயிக்க நீ ஜாக்கிரதையாயிரு. அதுக்கு மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. முதலாவது பலன் கொண்டு திடமனதாயிரு. ரெண்டாவது சொல்றாரு மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல.
பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு பாடங்களில் டெஃபினட்டாக மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அறத்தை கற்றுக் கொடுக்கிறோம். தமிழ் படிக்கும் பொழுது அங்கே அறம் கற்றுக்கொள்கிறோம், அற வாழ்வை குறித்து கற்றுக்கொள்கிறோம். ஆங்கிலத்திலையும் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒருவேளை அறிவியலில் பெரும்பான்மையாக அறிவை பற்றி பேசப்படுகிறது, அங்கே அறத்தை பற்றி பேசப்படுகிறது குறைவு. சோஷியல் சயின்ஸ் படிச்சிங்கன்னா தெர் இஸ் அ சோஷியல் மாரல். சமூகவியலை குறித்து படிக்கும் பொழுது சமூகவியலையும் ஏதோ ஒரு வகையில் மானுடத்திற்கான ஒரு அறநிலையை குறித்து நம்ம என்ன செய்கிறோங்க, வாசிக்கிறோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ பாடம் நல்லதை தான் கற்றுக் கொடுக்குது. வீட்டில் யாரும் பிள்ளைகளுக்கு தப்பு பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது இல்லை, அம்மா அப்பா உட்காந்து பாடம் எடுக்கிறது இல்லை, சரிங்களா? இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தால் சபைக்கு வர்றாங்க, சண்டே கிளாஸ்க்கு போகிறாங்க, அங்கே அவங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறாங்க, பாவத்தை கண்டித்து பேசி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை முறையை தான் எல்லா பெற்றோரும் கற்றுக் கொடுக்குறாங்க. யாரும் நீ திட்டத்தனம் பண்ணு, கேடுதல் செய்யணும் யாரும் யாருக்கும் சொல்லி கொடுப்பது கிடையாது. ஆனால் பிள்ளைங்க வளர 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 பிள்ளைகளுக்குள்ள பாவமும் வந்து விடுகிறது. இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன் வேடிக்கையா, எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு பொய் சொல்கிறதுக்கு பாடம் எடுக்கலை. பொய் சொல்லும் போது நீ எப்படி சொல்லணும்னா அப்படின்னு பாடம் எடுக்கலை. ஆனால் பிள்ளைங்க வாயை திறந்தா என்ன வருது, பொய் வருது. தப்பு பண்ணிட்டா அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை வரல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்க சின்ன சின்ன காரியத்தில் பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவங்க இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் சின், அவங்க பாவத்தை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனநிலைக்குள்ளாக போகிறாங்க. இப்போ ஒரு கேள்வி நானும் என்னுடைய மனைவியும் பேசி கொண்டு இருந்தோம். எவ்வளவோ நீதியின் காரியங்களை சொல்லி கொடுத்தும் சில காரியங்களை வாழ்ந்து காண்பித்தும், இல்லை சில காரியங்களை வாழ்ந்து காண்பித்தும் நிறைய நாட்களில் நம்ம அதை தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம், அதற்கு நேராக தான் நடத்துகிறோம். ஆனால் எப்படி இவங்க தப்பை மாத்திரம் கற்றுக்குறாங்க, குயிக்காக பிடிச்சிக்கிறாங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்துலேயும் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னான்னு கேட்டால் ஒரு சில தவறுகள் என் இடத்துல இருக்குது, குறைவுகள்னு சொல்லுவேன். அதை நான் என் இடத்துல ஒரு சில குறைவுகள் இருக்குது. அந்த குறைவுகளை என் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் என்கிட்ட நிறைய நல்ல குணங்களும் இருக்குது, ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு சில பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க பிள்ளைங்க. ஏன், எதனால? ஏன்னா இந்த பாவ சுபாவம், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலான்னு வகை தேடி அலையும் பொழுது இந்த பாவ சுபாவம் நம்மை அதற்கு நேராக என்ன செய்யுது, நம்ம வீழ்ந்து போன இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாமினாலும் ஏவாளினாலும் தேவனுடைய கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினால வீழ்ந்து போன இந்த உலகத்தில் ஃபாலன் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அது இயல்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டாகிற விசுவாசத்தினாலே உண்டாகிற அந்த நீதிக்குள்ளாக நாம் கடந்து வருகிற வரைக்கும் நம்முடைய நம்முடைய நேச்சுரல் இன்க்ளினேஷன், நம் இயற்கையாகவே பாவத்தில் விழுவதற்கான ஒரு இழுப்பு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வரும் பொழுது, பரிசுத்த ஆவியான தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது பிசாசு நம்மை வஞ்சிக்க முயற்சிப்பான். ஆனால் நாம் அதற்கு எதிர்த்து நிற்பதற்கான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் பவுலடியார் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, மிகவும் பலன் கொண்டு திடமனதாக இரு. தம்பி, நான் உன்னை தலைவனாக கொண்டு போகிறேன், உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். ஆனால் நீ வாழ வேண்டிய முறை என்ன? சத்தியத்திலே நிலைத்திருந்து உண்மையாயிரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்ம விடறி போகிற சில காரியங்கள் நம்மிடத்துல இருக்குமானால், நம்மை சார்ந்து இருக்கிறவர்களை சரியாய் நடத்துவதற்கு ஏதுவல்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் துவண்டு போக வேண்டாம், மனம் அடைந்து போயிட வேண்டாம்.
தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு மிகவும் பலன் கொண்டு திடமனதை அடைவோம். ஆண்டவர் அவருடைய சத்தியத்தில் தேற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருங்கள். சரிங்களா? மூன்றாவது முறை ஆண்டவர் சொல்லுகிறார் அதே காரியத்தை, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் அல்லது வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, 3 காரியத்தை சொல்றாரு அங்க, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. ஓகே, இதை செய்யறதுக்கு வாயிலிருந்து விலகாது இருக்கட்டும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நீ செய்வதற்கு செய்யறதுல கவனமாயிருக்கும்படிக்கு, கேர்ஃபுல்லி அப்சர்விங் த லா, கேர்ஃபுல்லி அப்சர்விங் த லா, அதை கடைபிடிப்பதற்கு இரவும் பகலும் அதை என்ன செய்ப்பா, தியானித்து கொண்டிருப்பாயாக. இப்போ ஜனங்களை நடத்துகிறதுன்றது லேசான காரியம் இல்லை, இல்லைங்களா? எங்கெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கான்ஃப்ளிக்டும் இருக்கும். அதான் யதார்த்தம், உண்மை அதுதான். எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே குறைவுகளும் குளறுபாடுகளும் நிச்சயமாக இருக்கும். ஏன் குறைவுகளும் குளறுபாடுகளும் இருக்கும்? ஏன்னா குறைவானவர்கள் நமக்கு we are imperfect people at this point in time. God is making us perfect like him, and we will be completely perfect one day when we reach him. அவரை சந்தித்து அவரோடு கூட இருக்கும் பொழுது நாம் டோட்டலி பர்ஃபெக்டாக ஒரு காலத்தில் மாறுவோம். அது வரைக்கும் நமக்குள்ள இந்த சின்ன போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. So we are imperfect people. So the imperfect people coming together, sometimes when we have this true heart, when we have the heart of repentance, நம்ம தாழ்மையும் மனம் திரும்புதல் நமக்குள்ள இருந்ததுன்னா it's easy. I'm sorry, I think I did wrong. நான் தவறு செய்துட்டேன், அது சரி பண்ணிக்கலாம், சாரிப்பா, ஈஸியாக வந்துடும். நம்ம தாழ்மை இருக்கும், நம்ம உடனே மனம் திரும்பலாம், மாற்றிக்கொள்வதற்கு அது லகுவாக அமையும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கிறவர்களாக மாறி போவோம், இல்லைங்களா? நான் செய்கிறது கரெக்டுன்னு அதை உறுதிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறி போவோம். எப்பவுமே அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் செய்கிறத நியாயப்படுத்துறதுக்கான முயற்சியை மாத்திரம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க அன்பானவர்களை. நீங்கள் செய்கிறது சரியா தவறான்னு வேதத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து அறிய கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம அதை அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்குள் சீர் பொருந்துகிற வாழ்வை கர்த்தர் நமக்கு அருளி செய்கிறார். We can be better than other person. நல்லா கவனிங்க, நான் மற்றவர்களை விட நாம நல்லவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் அப்படி அழைக்கல, நீ மற்றவங்களை விட நல்லவங்களா இருந்தால் நம்ம அழைக்கல. நம்ம அழைத்தவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகினாலே நீ பரிசுத்தனாயிரு. புரியுதுங்களா? So please don't compare yourself with others and then feel excited. You're not feeling down, because when you compare with others we are excited, right? Sometimes because மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கள விட நான் பெட்டர் நினைக்கிறேன். Yes, okay, you are. There is no, it's a fact, okay? It's either a perspective or a fact. அது உங்களுடைய நோக்கமாக, கண் பார்வையாக இருக்கலாம், கண்ணோக்கமாக இருக்கலாம், அல்லது அது உங்களுடைய அது உண்மையாக கூட இருக்கலாம். நீங்க கம்பேர் பண்ணுகிற நபர்களை விட நீங்க பெட்டராக இருக்கலாம். நல்ல விஷயம், தவறு இல்லை. Okay, but that is not the standard we are to follow. The standard is God has set a standard. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராயிருங்க, என்னை போல இருங்கப்பா, என்னை மாதிரி இருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்ம நடந்து வருவதற்கு பாத தடைகளை என்ன செய்திருக்கிறார்? footprints. He left us the footprints to follow. இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து காண்பித்து அவருடைய மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை ஃபாலோ பண்ண தான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அங்கே சொல்கிறார், அப்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். He basically says, நீங்க இங்கிலீஷ்ல இதை குறித்து இதை வாசிச்சீங்கன்னா it says then you will be successful. நீ எப்போ வெற்றி பெறுவ?
நீ எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? கர்த்தருக்குள்ள நாம் திடப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தேற்றி அவருக்குள்ளாக பலப்படுத்தி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ திடமனதாயிரு. எப்படி இருங்க? You will be successful. You will be successful wherever you go. நீ போகிற இடத்துல எல்லாம், உன் வழியில எல்லாம் நீ சக்சஸ்ஃபுல்லாக இருப்ப. நீ வாய்க்க பண்ணுவாய். கர்த்தர் உன்னை வாய்க்க பண்ணுவாய், வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்போ? when you follow God's principles. ஓகே. மூன்றாவது முறை எங்கே வருதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு. He says பலன் கொண்டு. மூணாவது முறை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்னாரு பலன் கொண்டு திடமனதாயிரு. ரெண்டாவது சொன்னாரு மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. மூன்றாவது முறை சொல்றாரு, இவ்வளோ நான் பேசின பிறகு நீ கன்வின்ஸ் ஆகலைன்னா, ஐம் டெல்லிங் யூ, நான் உனக்கு கட்டளையா சொல்றேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். துவண்டு போகிறவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறாரு. என்ன கட்டளையா? Be strong and courageous. It's a command of the Lord. I cannot be discouraged. I cannot just fall down and say, oh ஆண்டவரே இது முடியல ஆண்டவரே அது. No. ஆண்டவர் சொல்றது கட்டளையா கொடுக்கிறேன். Don't be discouraged. Don't fall back. Move forward. Don't fall back. Move forward. He says, I'm commanding you. பலன் கொண்டு திடமனதாயிரு. வாவ்! ஆண்டவருடைய கட்டளை நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்பது கட்டளையா கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. I don't know how many of you are excited. I'm excited for what God is doing. Amazing things God is doing. அற்புதமான காரியங்களை தேவன் செய்து கொண்டே வருகிறார். ஓகே. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். You are not relying on your strength. You are relying on God's strength. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் உன்னோடு வருவார். அவர் உன்னோடு இருக்கிறபடினாலே நீ விசேஷித்தவள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கு பெருக பண்ணுவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ என்ன செய்ய? பலன் கொண்டு திடமனதாயிரு. எல்லாம் பேசி அப்படியே தேறி வரும் பொழுது, இப்போ யோசுவா ரெடி ஆயிட்டாரு. உடனே மக்களை கூப்பிடுறாரு, ரெடி ஆயிடுங்கப்பா, இன்னும் 3 நாள் கிளம்ப போகிறோம். இந்த 3 நாளில் கிளம்ப போகிறோம். அவர் சொன்ன பொழுது தலைவர்களை கூப்பிட்டு சொன்ன பொழுது அந்த தலைவர்கள் எப்படி ஏற்றுப்பாங்களோ, ஒரு ஹெசிடேஷனில் கூட அவர் பேசியிருக்கலாம். அந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் பேசின பிறகு 16ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 16 இருந்து. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும். ஏன்னா மோசேக்கு எந்த அளவு செவி கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க சொல்றாங்க, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. ஐயா, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோம், நீங்கள் சொல்கிறத செய்வோம், நீங்கள் போக சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போவோம், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்பது ஆசீர்வாதம். They're not saying கர்த்தர் இருந்தால் உன் கூட வருவேன்னு. அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க யோசுவா, கர்த்தர் மாத்திரம் உம்மோடு. இட் வாஸ் a blessing and a benediction to Joshua. யார் சொல்கிறா? மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் அவருக்கு சொல்கிறாங்க, நாங்களும் உன்னோட கூட இருப்போம், நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. 3 முறை ஆண்டவர் சொன்னார். 4வது முறை ஜனங்கள் சொல்கிறாங்க, ஐயா, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், பலன் கொண்டு திடமனதாயிரு. We are with you.
யூ ஸ்டாண்ட் ஃபார் காட், காட் வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ அண்ட் த பீப்புள் பி வித் யூ. சில நேரம் நம்ம எதை நினச்சி பயப்படுறோமோ அதை ஆண்டவர் முடியடிச்சு நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்கு முன்பாக சென்று ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், வாட் எவர் பி யுவர் கொஸ்டின்ஸ் இன் யுவர் மைண்ட், வாட் எவர் இஸ் டாண்டிங் யூ, உங்களை அழுத்துக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த 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 பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறார். பலன் கொண்டு திட்டமானதாயிரு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள், கர்த்தருக்கு பிரியமானதை செய், அதை உன் வாயில வைத்துக்கொள், உன் இருதயத்தில் தியானித்து கொண்டிரு, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய சத்தியத்தின்படி உன் வாழ்க்கையை நடத்து. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உனக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, when I have the favor of God, we will have the favor of men as well. நான் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோம் என்று சொன்னால் மனுஷர்களிடத்திலும் இரக்கம் பெற தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் மனுஷர்கள் அவனோடு கூட சமாதானமாக இருக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். வாட் எவர் பி யோர் கொஸ்டின், வாட் எவர் பி யோர் சிச்சுவேஷன், வாட் எவர் பி யோர் ப்ராப்ளம், இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம், தேவனை நோக்கி பார்க்கலாம். பலன் கொண்டு திடமானதாயிருன்னு இயேசு சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுல நம்ம முறைப்படுவோம். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த கோணலும் ஆணலுமான சந்ததிகள் மத்தியில் கரையற்றவர்களும் பரிசுத்தர்களுமாய் இருக்க தேவன் அழைக்கிறார். பல விதத்திலே பாவத்திலே பிசாசுக்கு தோற்று போய் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் பரிசுத்தத்திலே ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க தேவன் உங்களை மேலும் அழைக்கிறார். ஐயா, நம்மை கொண்டு அநேகரை பரலோக வாசிகளாக மாற்ற நம்மை பயன்படுத்த தேவன் ஆசையாக இருக்கிறார். தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த நித்திய வீட்டில் நம்மை சேர்த்த தேவன் நம் மூலமாக இன்னும் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க ஆசையாக இருக்கிறார். அவர்களை வழி நடத்தவும் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து தன்னுடைய நீதியை நம்மை தரித்து கொள்ளும்படியாக தந்ததினாலே நாம் முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஜெய வீரர்களாய் முன்னேறி செல்வோம். பலன் கொண்டு திடமனதாயிரு. அன்பின் தேவனே, பாவத்திலிருந்து விடுதலையை, ஜெயத்தை எங்களுக்கு பெற்று தந்தவரே, நித்திய வாழ்வின் சுதந்திரவாளிகளாய் மாற்றின தெய்வமே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். யோசுவாவோடு கூட இருந்து நடத்தின தெய்வம் நீர் அல்லவோ? இன்று எங்களையும் நடத்தும். உம் சித்தம் செய்ய, உம்முடையவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் என்று விசுவாசித்து உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.